நம்முடைய பிதாவாகிய தேவனிருந்தும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவிடம் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்ம மகிழ்ச்சியான ஓய்வு நாளின் மாலை வேளையிலே உங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியாய் கர்த்தர் அடியனுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக இறக்கங்களுக்காக நன்றி செலுத்துகின்றேன். அதில் விசேஷமாக இந்த நாளிலே தேவ வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான கிருபையை கொடுத்திருக்கின்றார். இதுவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை ஏற்றுக் கொள்கின்றேன். நான் நம் அழைத்த ஆயர் அவர்களுக்கு நன்றியினை கூறிக்கொள்கின்றேன். அப்படியே நம்முடைய செயலாளர், பொருளாளர், சபை சங்க உறுப்பினர், சபை மூப்பர் ஒவ்வொருவருக்கும் நன்றியினை கூறிக்கொள்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே, பெத்லகேமிலே பிறந்த இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் சற்று நேர தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி, இந்த நாளில் நாம் வாசித்த முதலாம் வேத படத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை நாம் அடிக்கடி கேட்கின்ற ஒன்று. கிறிஸ்துமஸ் வந்துவிட்டால் எங்கெல்லாம் கிறிஸ்துவை குறித்து கிறிஸ்துமஸ் கீத ஆராதனை நடக்கின்றதோ, அல்லது எங்கெல்லாம் துதி ஸ்தோத்திரங்கள் படிக்கின்றதோ அங்கெல்லாம் அநேக தேவ மனிதர்கள் இந்த பகுதியை தியானித்திருக்கின்றார்கள். இதில் 2 வசனங்களை இந்த நாளிலே சற்று நேர தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். 13ஆம் வசனம், 14ஆம் வசனம். அச்சனமே பரம சேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அல்லேலூயா. தேவனை துதிக்கின்றோம் என்று சொன்னால் தேவன் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட அழைத்திருக்கின்றார். அவருடைய பிறப்பை குறித்து அங்கு சொல்லப்படுகின்ற பொழுது அதை பயப்படாதீர்கள் என்று சொல்லி அங்கு யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டிருந்தார்களோ, அன்றைக்கு மேய்ப்பர்கள் எல்லாம் அவர்கள் வயல்வெளியிலே இருந்திருக்கின்றார்கள். அங்கு இருந்த சூழ்நிலையிலே அவர்கள் ஓரமாய் இருக்கின்ற காலங்களிலே ஆண்டவருடைய பிறப்பு முதலாவது நற்செய்தியாக அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? அவர்கள் பயந்த சூழ்நிலையிலே இருந்தார்கள், பயந்தார்கள். பயப்படாது இருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு இதை கொண்டு வரும்படியாய், அவர்களுக்குள்ளாக இருந்த பயத்தை நீக்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்தார். அதோடு மட்டுமல்ல, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செய்தியை அவர்கள் கேட்ட மாத்திரத்திலே அங்கு ஒரு பிரகாசம் இருந்தது, அங்கு ஒரு வெளிச்சம் காணப்பட்டது. அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அவர்கள் இருந்த நிமித்தமாய் அவர்கள் எதை கேட்டார்களோ கேட்ட மாத்திரத்திலே அவர்கள் ஓடோடி சென்று அவர்கள் இயேசு பாலனை தரிசித்தார்கள். First message given to shepherd, but the shepherd given to messenger. அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட செய்தியை அவர்கள் போய் அறிவித்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் எங்கோ இருந்தார்கள், ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்ன? செய்தியை கேட்ட மாத்திரத்திலே அவர்களால் இருக்க முடியவில்லை. அந்த இரவு வேளையிலேயே அவர்கள் ஓடோடி போய் அவர்கள் எல்லாவற்றையும் தாங்கள் கண்டதையும் கேட்டதையும் அங்கு மரியாதை சொன்னார்கள் என்று பார்க்கின்றோம். அந்த மைந்தனை அவர்கள் தரிசித்தார்கள் என்று பார்க்கின்றோம். இந்த நாளில் நாம் சற்று நேரம் பார்க்கின்ற பொழுது அச்சனமே பரமசேனையின் திரள். ஒருவேளை பரமசேனையின் திரள் அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலே ஒரு துதியை ஏறெடுத்ததுன்னு சொன்னால், இன்னைக்கு பூலோக சேனைகளாக இருக்கின்ற நீங்கள் நானும் ஆண்டவர்களுக்காக துதியை ஏறெடுக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அதனால்தான் திருக்குடும்பமாகிய திருச்சபையிலே குடும்பமாய் இணைக்கப்பட்ட நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கின்றோம். என்னால் துதியின் மத்தியிலே வாசம் செய்கின்ற தேவன் நம் மத்தியிலும் நம்முடைய குடும்பங்களிலும் அவர் வாசம் செய்ய வேண்டும். இதோ அல்ல, அவர் எங்கெல்லாம் அவரை துதிக்கின்றோமோ குடும்பங்களிலே இன்றைக்கு வேண்டிய ஒன்று துதி. இன்றைக்கு துதிக்கின்ற குடும்பங்கள் எத்தனை உண்டு? ஆண்டவரை துதித்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். அதன் மூலமாய் இன்றைக்கு நீங்கள் நானும் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். துதிக்கின்ற பொழுது அங்கு நடைபெற்ற காரியங்கள் என்ன? ஒரு 3 காரியங்கள் அங்கு நடைபெறுகின்றது. ஒன்று, தேவனுக்கு மகிமை.
என்றால் நாம் செய்கின்ற ஒவ்வொன்றிலும் தேவன் மகிமைப்பட வேண்டும். ஏனால் அவர்தான் நம்மை மீட்கும்படியாய் அவருடைய ஒரே மைந்தனை ஏக சுதனை இந்த உலகத்திலே அனுப்பி கொடுத்தார். நீங்கள் நானும் மீட்கப்பட வேண்டும். நம்முடைய காரியங்கள் என்ன? இயேசு ஆண் பிறப்பின் மூலமாய் சேனையின் திரள் அங்கு முதலாவது கீழே பாடியது. அதற்கு காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைக்கு நாம் வாசித்த ஏசியா 42:10-12 பார்க்கின்ற பொழுது அங்கு என்ன நடைபெறுகின்றது? 12 சொல்கிறது, கர்த்தருக்கு மகிமை செலுத்தி அவரை துதியை அறிவிப்பீர்களாக. கர்த்தருக்கு மகிமை செலுத்தி அவர் துதியை அறிவிப்பீர்களாக. இன்றைக்கு நாம் பாடினோமே, அவருடைய துதியை நாம் அறிவிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஏசியா 42:8 சொல்கின்ற பொழுது, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவருக்கு கொண்டேன். இன்றைக்கு நீங்கள் நானும் யாருக்கு மகிமை சேர்க்கின்ற பிள்ளைகளாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம், சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எதிர்பார்ப்பது நம்முடைய ஒவ்வொரு காரியமும் தேவாதி தேவனை மகிமைப்படுத்துகின்ற காரியமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே பார்க்கின்ற பொழுது மனிதரை இன்றைக்கு நாம் மகிமைப்படுத்திக் கொண்டு ஆண்டவரை மறந்த குடும்பங்கள் எத்தனை. ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது அவர் ஒருவருக்குத்தான் நாம் மகிமை சேர்க்க வேண்டும். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே 86 சங்கீதம் 12 சொல்கின்ற பொழுது அங்கு பார்க்கிறவன், தேவனாகிய ஆண்டவரே, உம்மை முழு இதயத்தோடு துதித்து உம்முடைய நாமத்தை என்றென்றைக்கு மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அந்த சங்கீதக்காரனுடைய அனுபவம் இன்றைக்கு நம்முடைய அனுபவமாக மாற வேண்டும். இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய காலங்களிலே கர்த்தரை துதிக்க முடியக்கூடாதபடி எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது, அவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னால், அன்றைக்கு தாவீது மட்டுமல்ல, இன்னைக்கு நீங்கள் நானும் ஆண்டவரை முழு இதயத்தோடு துதித்து அவர் நாமத்தை என்றென்றைக்கு மகிமைப்படுத்த வேண்டும். என்றென்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனுள்ள மட்டுமாக நாம் மகிமைப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, தேவனால் அனுப்பப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் இந்த திட்டத்தை கொடுக்கின்றார். இயேசு இந்த உலகத்திலே அனுப்பினால் தான் இந்த மனுக்குலம் மீட்கப்படும் என்று சொல்லி அவரை அனுப்பினார் என்று பார்க்கின்றோம். இயேசு வருகையின் மூலமாய் யோவான் 3:17 சொல்கின்றது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கும்படியாய் அனுப்பினார். இன்றைக்கு ரட்சிப்பு என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் கிடைக்கும். நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கின்றோம். ரட்சிப்பு என்பது ஆண்டவர் நம்மேல் வைத்த, தேவாதி தேவன் நம்மேல் வைத்த, சர்வத்தையும் படைத்த கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய தான தர்மங்கள் புண்ணியங்களால் நாம் ரட்சிக்கப்படவில்லை. அதற்கு மாறாக அவருடைய திட்டம் நம்மை ரட்சிக்கும்படியாய் அவருடைய ஏக சுதனை இந்த உலகத்திலே மனிதனாய் பிறக்க செய்தாரே. இன்னைக்கு உலக வரலாற்றிலே மிக உலகம் சந்தித்து வருகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இங்கு பார்க்கின்றோம், மனிதர்களுக்குள்ளாக இன்னைக்கு நடைபெறுகின்ற காரியங்களை பார்க்கின்ற போது ஒருவருக்கு ஒருவர் போட்டி பொறாமை இருக்கின்ற சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கின்ற யாராக இருந்தாலும் எல்லாவற்றையும் முதல் தள்ளிவிட்டு என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆண்டவர் ஒருவரையே மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி நாம் வாழ்கின்றவர்களாய் இருக்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு பொழுது 3:14 வார்த்தைகளினாவது எடுத்து வாசிக்கலாம். கொலோசியர் 3:14 வார்த்தையினாவது கிரியினாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். பாருங்க, அவர் பவுலப்போஸ்தலன் சொல்கிறார், நாம் எதை செய்தாலும், நம்முடைய கிரியை எதா இருந்தாலும் அதன் மூலமாய் ஆண்டவரை நாம் துதிக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இன்னைக்கு ஆண்டவர் பிறந்தார் என்று சொல்லி நாம் பாடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் நமக்குள்ளாக பிறக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு மகிமை செலுத்துகின்ற பொழுதுதான் ஆண்டவர் எனக்குள்ளாக, என் குடும்பத்துக்குள்ளாக பிறந்திருக்கிறார் என்ற அது வெளிப்படுகின்றதா இருக்கின்றது. எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு மகிமை. தேவன் நமக்காக அவருடைய ஒரே குமாரனை இயேசுவை இந்த உலகத்திலே மனிதராக மாமிசத்திலே வெளிப்படுத்தினார். பாவம், சாபம், பிசாசு, உலகம் இவை எல்லாவற்றிலிருந்தும் நம்மை மீட்கும்படியாய் அவர் இந்த உலகத்திலே அனுப்பினார். அதன் மூலமாய் நீங்கள் நானும் ஒரு விடுதலை பெற்றிருக்கின்றோம்.
விடுதலை பெற்றிருக்கின்றோம். நம்முடைய ஆதி தகப்பன் மூலமாய் நாம் எதையும் தேட்டத்திலிருந்து நாம் விரட்டப்பட்ட பொழுது நம்முடைய பாவம் மிகுதியாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததன் மூலமாய் அவர் மூலமாய் நீங்கள் நானும் மீட்கப்பட்டதன் மூலமாய் நாம் பிதாவோடு ஒப்புரவாகக்கூடிய அந்த ஒப்புரவாகின் ஊழியத்தை ஆண்டவர் நிறைவேற்ற முடியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்திருக்கின்றார். எனவே நீங்கள் நானும் பிதா தேவனாய் விடுதலையின் வாழ்வுக்குள்ளாக இருப்போம் சொன்னால் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். இரண்டாவதாக பூமியிலே சமாதானம். வாசித்த 2ஆம் வேதப்பகுதி ஏசாயா 9:6 சொல்கிறது, அவர் சமாதான பிரபு. சமாதான பிரபு பிரபு என்று சொல்கின்றது ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. முன்னால் அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு முடியாய் அவர் வந்திருக்கின்றார். இதோ பாலகனாய் அல்ல, அவர் சமாதான பிரபுவாய் வந்திருக்கின்றார். மீகா சொல்லுகின்ற பொழுது 5ஆம் அதிகாரத்திலே அவர் சமாதானத்துக்கு காரணர். அவர் ஒருவர் தான் சமாதானத்துக்கு காரணர். எனவே நீங்கள் நானும் மேசியா வந்திருக்கின்றார் என்று சொன்னால் நமக்கு சமாதானத்தை உண்டு முடியா வந்திருக்கிறார். தேவனை உறுதியாய் நாம் பற்றிக்கொள்கின்ற பொழுது நமக்கு சமாதானம் உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 26:3 சொல்கிற போது, உண்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். நமக்கு சமாதானம் வேணுமா? சமாதானம் வேணுமா? ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு சமாதான குறைச்சலோடு கூட இருப்போம் சொன்னால் இந்த இரவு நமக்கு ஒரு சமாதானத்தின் இரவாய் ஆண்டவரை நாம் பற்றி பிடித்துக் கொள்கின்ற இரவாய் இருக்க வேண்டும். நம்பி அவரை பற்றி பிடிக்கின்ற போது நாம் நிச்சயமாக நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடியவராய் இருக்கின்றார். இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே வடநாடு தென்னாடு என்று சொல்லி 2 பெரும் பிரிவுகளாக காணப்பட்டது. சூழ்நிலை தீர்க்கர் வரப்போகிற மேசியா ஒருவரே சமாதானக்காரனாக இருப்பார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இன்றைக்கு நமக்குள்ளாக எத்தனை பிளவுகள்! ஆண்டவர் ஆண்டாண்டு காலமாய் தீர்க்கதரிசியாய் உரைத்த வார்த்தையை இன்றைக்கு ஆவியானவர் அதே வார்த்தையை கொடுக்கின்றார் என்று சொன்னால் இன்றைக்கு நமக்குள்ளாக காணப்பட வேண்டிய ஒன்று சமாதானம். சமாதானத்திலே பூமியிலே சமாதானம் சொன்னால் பூமியிலே வாழ்கின்ற மக்களாகிய அதுவும் குறிப்பாக அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிறோம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு சமாதானத்தை எதிர்பார்க்கின்றார். அவர் சமாதானத்தை கொண்டு வர முடியாய் வந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேலின் கர்த்தருடைய வைராக்கியம் என்று சொன்னது ஆண்டவரும் வைராக்கியத்தோடு கூட சொல்கிறார். அவருடைய பெருக்கத்திற்கும் சமாதானத்திற்கும் முடிவில்லை. உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த சமாதானத்தை நாம் பெற்றவர்களாய் உலகத்திலே வாழ அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரிவினையாய் காணப்பட்ட நடுச்சுவரை தகர்த்து ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணினது. எபேசியர்களை பார்க்கின்ற பொழுது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13-18 வசனங்களிலே சமாதானம் பண்ணுகின்றோம் என்று சொல்கின்றார். 14ஆம் வசனம் சொல்கின்றது, அவர் நம்முடைய சமாதானக்காரராகி இரு தரத்தாரையும் ஒன்றாக்கினார். அவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே வந்தது உங்களையும் என்னையும் பிதாவோடு ஒன்றாக்க முடியாய் அவரோடு கூட இருதரத்தாரையும் ஒன்றாக்க முடியாய் நமக்குள்ளாக ஏற்பட்ட பாவத்தின் மூலமாய் ஏற்பட்ட பிளவை அவர் நீக்கி சமாதானத்தை உண்டு பண்ண முடியாய் அவர் வந்திருக்கின்றார். அதற்காக அவர் வெறுமையானார், அடிமையானார், தாழ்மையானார். இயேசு கிறிஸ்து நமது ஊழியத்துக்கு நம்மை தேடி வந்ததின் நோக்கம் அனைவரும் சமாதானத்தோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்ததின் நோக்கமே சமாதானத்தை உண்டு பண்ணும். நான் வருகின்ற போது அழைத்து விட்டு போகின்ற போது நீ என்ன பண்ணுறோம்? சமாதானத்தோடு சமாதானத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் யார் வந்தாலும் திரும்பி செல்கின்ற பொழுது ஒரு சமாதானத்தோடு கூட போக வேண்டும். வம்பும் வாதமும் இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் வாழ வேண்டும். சமாதானத்தோடு என்று சொல்கிறார். இன்றும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் திருச்சபை வாழ்விலும் இன்றைக்கு காணப்படக்கூடிய குறையோடு கொண்டிருக்கின்ற இந்த சமாதான குலைச்சலை ஆண்டவர் இந்த 2024ஆம் ஆண்டிலே பிறக்கின்ற வேளையிலே அந்த ஒளியின் வெளிச்சம் இன்றைக்கு நம்முடைய திருச்சபையிலே காணப்படக்கூடிய எல்லா விதமான சமாதான குலைச்சலையும் நீக்கி ஒரு சமாதானம் உள்ள ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக உங்களையும் என்னையும் எடுத்துச் செல்லும். எனவே பூமியிலே சமாதானத்தை கொடுக்கும்படியாய் அவர் வந்தார். அதை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி விசுவாசிப்போம்.
இன்றைக்கு யாருக்கும் அல்ல, அவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்கள் நானும் வந்திருக்கின்றோம். வந்த வண்ணமாய் செல்ல அல்ல, ஆண்டவருடைய பிறப்பிலே ஆண்டவர் மூலமாய் எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த பூர்ண சமாதானத்தை கூட என் வாழ்க்கையை நடத்த வேண்டும் சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக மனுஷர் மேல் பிரியம். மனுஷர் மேல் பிரியம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி அங்கே தேவனை துதித்தார்கள் என்று பார்க்கின்றோம். தேவனை துதித்தார்கள். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் தேவனை துதிக்கின்ற சூழ்நிலை. இயேசு கிறிஸ்து பிறப்பு தேவன் மனிதன் ஆனார். தேவாதி தேவன் மனிதன் ஆனார். மனிதனானது மட்டுமல்ல, அவர் மனுஷன் மேல் பிரியம் வைத்தது நிமித்தமாக அவர் மனிதனானார் என்று பார்க்கின்றோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களை பார்க்கின்ற போது இங்கு சொல்லப்படுகின்ற காரியங்கள், அவருடைய அன்பை நாம் பார்க்கின்றோம். அன்பை பார்க்கின்றோம். அவருடைய அன்புக்கு அளவில்லை என்று சொல்லி பார்க்கின்றோம். 7ஆம் வசனம் சொல்லுகின்றதை அங்கு பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஒருவரில் உள்ள அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ளவன் எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கின்றான். அறிந்திருக்கின்றான். நாம் எப்படி அறிந்திருக்கின்றோம்? அன்புள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிறந்தவராய் பாலகனாய் பார்த்து பார்த்து பழக்கப்பட்டு விட்டோமா? இன்னைக்கு பாடுகின்றோமே, இந்த காலத்தில் பெத்தலையில் பிறந்தவர் தான். தூங்கு தூங்கு பாலானி தூங்கு. நாங்கள் நடந்துக்கிட்டே இருக்கோம். ஆண்டவர் இன்றைக்கு நாம் பாடுகின்ற பாடல், அவரை நாம் ஏதோ ஒரு இதில் அவர் கண் விழித்திருக்கக்கூடாது. ஆனால் அவர் நம்மை காண்கின்ற தேவனாய் இருக்கின்றார். அவர் வானத்தில் இருந்தாலும் மனுபுத்திரன் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார் சொல்லி இருக்கின்றது. அவர் பாலனாய் பிறந்தாலும் கூட நம்முடைய செயல்பாடுகளை அறிந்தவராக இருக்கின்றார். அது மட்டுமில்லை, அங்கே பார்க்கின்றோம் 8ஆம் வசனம், அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பாகவே இருக்கிறார். ஆனால் நமக்குள்ளாக காணப்படுகின்ற அன்புதான் தேவன் எனக்குள்ளாக வாசமாக இருக்கிறாரா, வந்த இயேசு கிறிஸ்து எனக்குள்ளாக பிறந்திருக்கிறாரா என்பதை நாம் வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை தான் மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சி பகிர்ந்ததாக இருக்கின்றது. ஒரு நல்ல ஒரு காரியம் உண்டு, நீங்கள் உலகத்துக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள், காட்சிகளாய் அல்ல. இந்த கிறிஸ்தவர்கள் காட்சிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை ஆகிவிட்டால் பைபிள் எடுத்துட்டு வரோம் காட்சி. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது நீங்கள் நானும் சாட்சிகளாக இருக்க வேண்டும். என்னால் நம்மை குறித்து மற்றொரு சாட்சி கொடுக்க வேண்டும். இன்னைக்கு அநேக நற்செய்தி கூட்டங்கள் நடக்கின்றது. சாட்சின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நேராக வந்தாங்க, எனக்கு ஆண்டவர் 30 நாள் அது பண்ணார். ஆனால் ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி பகர வேண்டும். அவர் வருகின்ற நாளிலே நம்முடைய செயல்பாடு அவரோடு கூட வர இருக்கின்றது. அப்படின்னா நம்முடைய சாட்சி என்ன? நம்மை குறித்து மற்றவர்கள், நம்மோடு பணிபுரிகின்ற மக்கள், நம் அடுத்த வீட்டார், நாம் வாழ்கின்ற ஊர், நம்முடைய திருச்சபையில் இருக்கின்ற சக விசுவாசிகள் என்னை குறித்தும் உங்களை குறித்தும் என்ன சாட்சி கொடுக்க இருக்கின்றார்கள்? நம்முடைய வாழ்க்கை ஒரு அன்புள்ள வாழ்க்கையாக இருக்கிறதா? தேவன் எதிர்பார்க்கின்ற அன்பு நம்மிடத்திலே காணப்படுகின்றதா? அல்லது நாம் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, 9ஆம் வசனம் சொல்கிறது, நம் மேல் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அந்த அன்பை நாம் கண்டிருக்கின்றோம். ஆண்டு காலமாய் கண்டுகொண்டே இருக்கின்றோம். அநேக ஆண்டுகள் கடந்து விட்டது. ஒருவேளை கடந்த ஆண்டு இதே கிறிஸ்துமஸுக்கு இருந்த அநேகர் இன்றைக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் கிருபையாய் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறாரே. எதற்கு? ஒரு கிருபையின் காலத்துக்குள்ளாக இருக்கின்றோம். கிருபை மேல் கிருபை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். நம்மிடத்திலே அன்பு வெளிப்பட வேண்டும். அன்பு, ஆண்டவர் வைத்த அன்பு பெரியதா இருக்கிறதே. ஆனால் நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, 12ஆம் வசனம் சொல்கின்றது, தேவன் ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். ஆண்டவர் நம்ம பிரியம் வைத்தது நிமித்தம் நம் அன்பிலே கட்டப்பட்டவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று, மரியாதை வந்து வாழ்த்துகின்ற பொழுது அங்கே என்ன சொல்கின்றார்? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார்.
ரட்சிப்பை பெற்றுக்கொள்கின்ற அனுபவம் தான் தேவன் நம்மேல் வைத்த பிரியமாக இருக்கின்றது. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது. ஏதோ பிரியம் நம்ம ஒரு இடத்துல பிரியம் வைக்கின்றோம் சொன்னால் அவர்கள் நம்மை போல அவர்கள் சொல்லுகின்ற காரியங்களை கேட்டு அவர் நடக்கின்ற பொழுதுதான் நம்ம ஒரு இடத்துல பிரிய வைக்க முடியும். தேவாதி தேவன் என்ன எதிர்பார்க்கின்றார்? அவருடைய குமாரனை அனுப்பி கொடுத்திருக்கின்றார். அவர் கொடுத்த அந்த ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு நாம் ரட்சிப்பு அடைந்தோம் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவின் பிறப்பு உலகில் மனிதரை நேசிப்பதில் அம்சமாக வெளிப்பட்டது. இன்று சமுதாயத்தில் வன்முறைகளும் தீமைகளும் பயங்கரவாதமும் எங்கும் இருக்கின்ற சூழ்நிலை. இதை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு என்ன சொல்கிறோம்? அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கின்றோம். ஆண்டுபடி இரண்டாவது வருகைக்கு நேராய் நம்மை ஆயத்தப்படுத்த முடியாது. இன்றைக்கு காலங்கள் நம்மை எச்சரித்துக் கொண்டிருக்கின்றது. நடைபெற்ற காரியங்களை நாம் அறிந்திருக்கின்றோம். கடந்த நாட்களில் நடைபெற்ற காரியம், புயல் வந்தால் என்ன செய்யும்? வந்துச்சு, இதுக்கு முன்னாடி புயல் வரும், கடலோடு இருக்கிற கிராமங்களை அழிச்சிட்டு புயல் போயிடும். ஆனால் கடந்த மாதம் நாம் கண்ட என்ன, கடந்த நாட்களில் கடல் எங்கிருக்கிறது, விழுப்புரம் எங்கிருக்கிறது, திண்டிவனம் எங்கிருக்கின்றது, எவ்வளவு பாதிப்பு உண்டாக்கின்றது. இன்னும் கடந்த நாட்களிலே திருநெல்வேலி, தூத்துக்குடி, என் மதுரையிலே நடைபெற்ற காரியங்கள் எவ்வளவு இன்னைக்கு இயற்கையின் சீற்றங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்க, ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்க, எங்கு பார்த்தாலும் போர் சூழ்நிலை, எங்கு பார்த்தாலும் நாட்டுக்கு நாடு போர், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயற்கையின் சீற்றத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் அவருடைய வருகை அது சீக்கிரம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். அதுக்கு நீங்கள் நானும் ஆயத்தப்பட்டிருக்கின்றோமா? மனுஷர்களில் பிரியம் என்று சொல்லி பார்க்கின்றது. பிரியம் உண்டாகின்றவர்களாய், தேவனுக்கு மகிமை சேர்க்கின்றவர்களாய், நம் சமாதானத்தோடு இருக்கின்றவர்களாய் இருக்கின்றோமா என்பதை நாம் இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தேவன் தமது அன்பை வெளிப்படுத்த தமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினது போல மனித சமுதாயம் அன்பினால் கட்டப்பட வேண்டும் என்ற கருத்தை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு வெளிப்படுத்துகின்றது. மனித சமுதாயத்திலே நாம் அன்பினால் கட்டப்பட வேண்டும். ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கின்றார். அதுதான் நம்முடைய பிள்ளைகள் செய்ய மாட்டார்களா? இன்றைக்கு அன்பில்லாத ஒரு குடும்பங்களிலே அன்பில்லை, கணவன் மனைவிக்குள்ளாக அன்பில்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக அன்பில்லை, திருச்சபையிலே வெகு பார்த்தாலும் விசுவாசிகளுக்குள்ளாக அன்பற்ற ஒரு சூழ்நிலை. உடனே நாம் ஆண்டவரை எங்கும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றோம். மதுரை மத்திய பகுதியிலே தூய மீட்பர் ஆலயத்தின் அங்கமாக இருக்கின்றோமே, எத்தனை புற மதத்தர்கள் இந்த இடத்துல வந்து ஆண்டவருடைய அன்பை ருசித்திருக்கின்றார்களே. இங்கே நான் ஜெப கூடுகைக்கு வருகின்ற போதெல்லாம், வெள்ளிக்கிழமை வருகின்ற போது அடிக்கடி சொன்ன ஒன்று தான், இங்கே சாட்சிகள் போட்டிருப்பாங்க. அப்பா, கடந்த முறை வந்தப்பா உங்களை பார்க்காம போயிட்டேன், அடுத்த தடவை வரும்போது உங்களை பார்க்குறேன். அப்பா, உங்கள்கிட்ட வந்தேன்ப்பா, உங்களை பார்த்து இது பண்ணிட்டு போனேன், வந்தோடனே எனக்கு ஸ்போர்ட்ஸ் சோகம் கிடைச்சது. யார் வேண்டுகின்றது? ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இதோ நீங்கள் நான் மூல பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தால் ஞானஸ்தானம் பெறாத மக்கள் ஆண்டவர் மேல் அவ்வளவு அன்பு வைத்து அவரை ஆண்டவரே இயேசுவே என்று சொல்லி அழைக்கிற பொழுது அவர்கள் கேட்கின்றதை கொடுத்து அவர் வந்து ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே சாட்சி வருகிறார் சொன்னார். சாட்சியின் கடிதத்தை நீங்கள் நானும் வாசிக்கின்றோம் என்று சொன்னால் ஆண்டவருக்கு எவ்வளவு மகிமை சேர்க்கின்ற ஒரு சபையில் இருக்கின்றோம். ஆம், இயேசு கிறிஸ்துவின் பண்டிகையை கொண்டாடுகிற நாம் தேவனுக்கு மகிமையும் நமது வாழ்வு அமைந்திடவும், பூமியிலே சமாதானம் உண்டாகவும், மனுஷர்கள் பிரியம் உண்டாகவும் நம் ஆண்டவருடைய பாதத்திலே நம்ம அர்ப்பணிப்போம். நிச்சயமாக அது நம்மால் முடியாது. நாம் மனித சுவாத்தோடு கூட நாம் செய்வோம் சொன்னால் முடியாது. ஆண்டவரே, நான் ஒன்றுமல்ல ஆண்டவரே, நான் வெறுமையான ஆண்டவரே, ஆனால் நம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கின்றேன். நம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு தாரும். அதன் உண்மை கத்தாவே நான் உண்மை மகிமைப்படுத்தவும், பூமியிலே சமாதானத்தோடு நான் வாழவும், உமக்கு பிரியமான காரியங்களிலே நான் ஈடுபடவும் எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நம்மை வெறுமையாக அவருடைய சன்னிதானத்திலே நாம் ஒப்படைக்கின்ற பொழுதுதான், அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏதோ துதித்தார்கள் சொல்லி நாம் பாடிக்கொண்டு போக அல்ல, இனி வரும் நாட்களிலே நாம் அப்படிப்பட்ட பாடலுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை விளங்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த நாளில் வந்திருக்கிறவங்களே யாவரும் ஆண்டவர் நிச்சயமாக வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற அந்த வாழ்க்கையை நிச்சயம் கொடுப்பார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்தாவின் கிருபை செய்வாராக. அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வரக்கூடிய புதிய ஆண்டிலே ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக வரக்கூடிய ஆண்டிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி நீங்கள் சமாதானத்தோடு இந்த உலகத்திலே வாழ கிருபை தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.
மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றைக்கு உங்களுடைய பிறப்பின் நற்செய்தியை அறிவித்த பொழுது கர்த்தாவே, இதை ஏற்பட்ட அந்த துதி பாடல்களை கர்த்தாவே இந்த நாளில் நாங்கள் தியானித்திருக்கின்றோம். நாங்களும் கர்த்தாவே உங்களுடைய நற்செய்தியை கேட்கின்றவர்களாய் மட்டுமல்ல கர்த்தாவே, கேட்கின்ற நாங்கள் பிறருக்கு அறிவிக்கின்றவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் துதிக்கின்ற துதியின் மூலமாய் கர்த்தாவே எல்லா கட்டுகளும் கர்த்தாவே சமாதான குலைச்சலை கொண்டு பண்ணுகின்ற எல்லா கட்டுகளும் கர்த்தாவே தகர்ந்து போக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. சமாதானத்தின் காரணம் நீர் ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும் கர்த்தாவே. அப்படிப்பட்ட சமாதானத்தை கர்த்தாவே வரக்கூடிய நாட்களில் கர்த்தாவே நாங்களும் எங்களுடைய குடும்பமும் எங்களுடைய திருச்சபையும் எங்களுடைய சமுதாயம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நீர் எங்களுக்கு நீர் பிரேசம் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.